إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم اغفر لجميع العلماء المسلمين وفقهائهم ومحدثيهم ومفسريهم وسلاطينهم وأغنيائهم وأثريائهم ولكل من خدم الدين ونصره ونشره ودعا إليه وجاهد في سبيلك حتى أتاه اليقين. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் மூமின்கள் அனைவருக்கும் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக உதவி செய்த, அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைத்த, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக போராடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக, பாவங்களை மன்னிப்பானாக என்று துஆ செய்தவனாக இந்த தப்சீர் வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வகுப்பிலே நமக்கு அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய மாணவர்களே, மாணவிகளே, அல்ஹம்துலில்லாஹ் சூரத்துல் ஃபஜ்ருடைய தப்சீரை நாம் படித்து வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் 20வது வசனம் வரை சென்ற அமர்வுகளிலே நாம் நிறைவு செய்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று 21வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா. கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா وجاء ربك والملك صفا صفا وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى. இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் படிக்கக்கூடிய வசனங்கள் மிக மிக முக்கியமானவை, நமக்கு அச்சுறுத்தக்கூடியவை, மறுமையின் காட்சிகளை நமக்கு நினைவூட்டக்கூடியவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் தொடக்கத்திலே கல்லா என்று சொல்கிறான். கல்லா என்று அல்லாஹ் கூறினால் அதற்கு என்ன பொருள், என்ன விளக்கம் என்பதை குறிப்பாக சென்ற அமர்விலும் பார்த்தோம், இதற்கு முந்திய அமர்வுகளிலும் நாம் பார்த்திருக்கிறோம். அதாவது மனிதர்கள் கண்ணியத்தை செல்வத்திலும் இழிவை வறுமையிலும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் அப்படி அல்ல. நான் ஒருவருக்கு செல்வத்தை கொடுப்பது அவரை கண்ணியப்படுத்துவதற்காக அல்ல. ஒருவரை வறுமையில் வைத்தால் அது நான் அவரை கைவிட்டு விட்டேன், இழிவுபடுத்தி விட்டேன் என்பதாக அர்த்தமல்ல. மாறாக கண்ணியம் என்பது எனக்கு கீழ்ப்படிவதிலும் என்னை வணங்குவதிலும் இருக்கிறது. இழிவு என்பது எனக்கு மாறு செய்வதிலும் என்னை நிராகரிப்பதிலும் இருக்கிறது. நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் அல்லவா, அந்த பாவம்தான் உங்களுக்கு இழிவே தவிர உங்களுக்கு நான் கொடுத்த வறுமை இழிவல்ல. உதாரணமாக நீங்கள் என்னென்ன பாவங்களை செய்கிறீர்கள், எவ்வளவு மோசமாக அல்லாஹுடைய படைப்புகளிடத்தில் நடந்து கொள்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 தன்மைகளை குறிப்பிட்டான். ஒன்று என்ன, நீங்கள் அதாவது கல்லா பல்லா துக்ரீமுனல் யத்தீம், யத்தீம்களிடத்திலே அனுசரணையாக, அனுதாபமாக, கருணையாக, அன்பாக, பாசமாக, மரியாதையாக நீங்கள் நடந்து கொள்வதில்லை. இது எவ்வளவு பெரிய அக்கிரமம், பாவம். அதுபோன்று யத்தீம்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நீங்கள் உங்களுக்குள் ஒருவர் மற்றவரை தூண்டுவதில்லை. அது பற்றிய ஆர்வம் உங்களிடத்தில் இருப்பதில்லை. மாறாக நீங்கள் மறுமையை விட உலக வாழ்க்கையைத்தான், செல்வத்தைத்தான் அதிகமாக விரும்புகிறீர்கள். அதுபோன்று ஒருவர் இறந்துவிட்டால் உங்களுக்கு சேர வேண்டிய வாரிசு சொத்தோடு சேர்த்து பிறருடைய சொத்துகளையும் நீங்கள் அமுக்கிக் கொள்கிறீர்கள், விழுங்கிக் கொள்கிறீர்கள். இவ்வளவு கேவலமான தவறுகளை செய்கின்றீர்களவா, அதுதான் உங்களுக்கு கேவலமே தவிர, இழிவே தவிர, இம்மை மறுமையினுடைய கண்ணிய குறைவே தவிர நீங்கள் வறுமையில் இருப்பதல்ல. இப்படி நீங்கள் செல்வத்தில் இருப்பதால் உங்களுக்கு கண்ணியம் கிடைத்து விடும் என்று நினைத்து விடாதீர்கள்.
இவ்வளவு இழிவான பாவங்களை நீங்கள் செய்தவர்களாக இருக்கும் நிலையில் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்துவிட்டு இந்த வசனத்திலே சொல்கிறான், கல்லா, நீங்கள் நாளை மறுமையிலே வந்ததற்கு பிறகு இந்த உங்களுடைய பாவங்களை எல்லாம் நினைத்து கை சேதப்படுவீர்கள், நீங்கள் வருத்தப்படுவீர்கள். கல்லா, ஒருபோதும் அப்படி அல்ல. அதாவது நீங்கள் அப்போது வருத்தப்படக்கூடிய வருத்தம் உங்களுக்கு எந்த விதமான நன்மையையும் கொடுக்காது. அங்கே நீங்கள் வருத்தப்படுவதால் உங்களுக்கு எந்த விதமான பயனும் ஏற்பட போவதில்லை. இந்த உலகத்திலேயே நீங்கள் வருத்தப்பட்டு உங்களை நீங்கள் திருத்தி கொண்டால், நீங்கள் திருந்தி கொண்டால்தான் மறுமையிலே தப்பிக்க முடியுமே தவிர, கல்லா, நீங்கள் நினைப்பது போன்றல்ல காரியம். ஒன்று என்ன, இந்த உலகத்தில் செல்வ செழிப்பாக இருந்து கொண்டு மறுமையிலும் வந்தால் அங்கேயும் நம்ம சமாளித்து விடலாம் என்று நினைக்கின்றீர்கள் அல்லவா? ஒருபோதும் அப்படி நடக்காது. மறுமை என்பது முற்றிலுமாக அமல்களை அடிப்படையாக வைத்து தீர்ப்பளிக்கப்படக்கூடிய ஒரு உலகம் அது. அந்த உலகத்தில் இந்த உலகத்தினுடைய வசதி, ஏழ்மை, இந்த உலகத்தினுடைய நிலைகள் அங்கே பார்க்கப்படாது. அமல்களை கொண்டு மட்டுமே அல்லாஹ்விடத்திலே தீர்ப்பளிக்கப்படும். அடுத்தது, கல்லா, ஒருபோதும் அப்படி அல்ல. அதாவது நீங்கள் மறுமைக்கு வந்ததற்கு பிறகு நீங்கள் அங்கே வந்து வருத்தப்பட்டால் அந்த வருத்தம் உங்களுக்கு எந்த விதமான பயனையும் கொடுக்காது. கல்லா. கவனிங்க, இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், ரப்பி ஜித்னி இல்மா மா ஹக்கதா யம்பகி அன் யகூனல் அம்ர், இவ்வாறு காரியம் இருப்பது தகுதியானதல்ல. அதாவது நீங்கள் இப்படி பாவங்களை செய்கிறீர்கள்லவா, இப்படி செய்வது உங்களுக்கு தகுதியானதல்ல. ثم أخبر جل ثناؤه عن ندمهم على فعالهم السيئة في الدنيا وتلهفهم على ما سلف منهم حين لا ينفعهم الندم. நாளை மறுமையில் இந்த மக்கள் உலகத்தில் தாங்கள் செய்த குற்றங்கள் பாவங்களுக்காக வருத்தப்படுவார்கள், துடிதுடித்து போவார்கள், கை சேதப்படுவார்கள். ஆனால் அந்த நாளில் இவர்களுடைய எந்த கை சேதமும் இவர்களுக்கு எவ்வித பலனையும் கொடுக்காது. இமாம் தபரி சொல்கின்றார்கள், கல்லா ஐ மாஹாக்கதா எம்பகி ஐய கூடல் அமர். இப்போ 4 விதமான தன்மைகளை மனிதர்களிடத்தில் இருப்பதாக அல்லாஹ் விவரித்தான் அல்லவா? இதுவா உங்களுக்கு அழகு? இப்படி செய்வதா உங்களுக்கு சரியான நிலை? இப்படி செய்வது ஒருபோதும் தகுதியானதல்ல. கல்லா, ஒருபோதும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதாவது எத்தீம்களை நீங்கள் அவமரியாதை செய்வதும், அதுபோன்று ஏழைகளுக்கு நீங்கள் உதவாமல் இருப்பதும், செல்வத்தை அதிகமாக நேசிப்பதும், வாரிசு சொத்துக்களை முழுமையாக நீங்கள் எடுத்துக்கொள்வதும் இது ஒருபோதும் தகுதியான செயல் அல்ல. இதற்கு நாளை மறுமையிலே கண்டிப்பாக உங்களிடத்தில் விசாரணை உண்டு. இத்தகைய பாவங்களை, இத்தகைய கேவலமான செயல்களை செய்து கொண்டு உங்களுடைய செல்வத்தால் நீங்கள் கண்ணியமானவர்கள் என்பதாக எப்படி நீங்கள் நினைக்க முடியும்? அப்ப கல்லா என்பதனுடைய விளக்கத்தை பார்த்தோம். அடுத்து, இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா. இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா. இந்த தக்க எதுக்கு அல் குர்ஆனில் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக சூரா கஹ்ஃப்ல கூட நீங்கள் பார்க்கலாம். இதா ஜா வஅது ரப்பி ஜஅலஹு தக்கா வகான வஅது ரப்பி ஹக்கா. தக்க எதுக்கு, சரியா? ஆமாம், தக்க எதுக்கு என்றால் ஒரு பொருளை மிக கடுமையாக அசைப்பது. ஒரு பொருளை மிக கடுமையாக அசைப்பது, உழுக்குவது, ரொம்ப வேகமாக உழுக்கிறது. இப்போ ஒரு சாதாரண பலமுள்ள ஒரு மனிதனே நீங்கள் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு சேரை அல்லது ஒரு டேபிளை, அந்த டேபிள் மேலே நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஒரு பலமான மனிதன் அந்த டேபிளையோ அந்த சேரையோ அந்த நாற்காலியையோ கடுமையாக உழுக்குனார்னா நீங்கள் உட்கார முடியுமா? உட்கார முடியாது. உங்களுக்கு அதாவது பெரிய குழப்பம் ஏற்பட்டு விடும். என்ன நடக்குது என்றே புரியாது. நிலை தடுமாறி நீங்கள் கீழே விழுந்து விடுவீர்கள். அந்த உழுக்கல் என்பது அவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயம். அப்போ ஒரு சாதாரண ஒரு மனிதன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இருக்கையை உழுக்கினாலே தாங்கி கொள்ள முடியாது என்று இருக்கும்போது, இந்த பூமியை விட பல மடங்கு, இந்த பூமி என்றால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய கடல், இந்த பூமியில் இருக்கக்கூடிய மலை, இந்த பூமியில் இருக்கக்கூடிய நிலங்கள், இந்த சமமான பூமியின் மீது இருக்கக்கூடிய கட்டிடங்கள், இந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பொருள்கள், இவை எல்லாம் சேர்ந்து தான் பூமி. இப்போ இந்த ஒரு பூமியை விட அல்லாஹுடைய படைப்புல மலக்குகள் என்பவர்கள் எத்தனையோ மடங்கு பெரியவர்கள். ஏன்? இந்த பூமியை விட
இன்றைய அறிவியலுடைய கணக்குப்படியே எத்தனையோ மடங்கு பெரிய சூரியனையே தனது கையால் பிடுங்கி எரியக்கூடிய அளவுக்கு ஒரு மலக்குக்கு ஆற்றலும், அந்த எரியப்பட்ட நட்சத்திரத்தை இன்னொரு கையால் பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மலக்குக்கு ஆற்றல் இருக்கிறது என்றால், ஒரு மலக்குடைய ஆற்றல் இந்த பூமியை விட மிகப்பெரிய படைப்பாகிய நட்சத்திரத்தை அதனுடைய அமைக்கப்பட்ட இடத்திலிருந்து பிடுங்குறாரு, தூக்கி எரிகிறாரு. அது அவ்வளவு வேகமாக அந்த நட்சத்திரம் எரியப்படுது. அந்த அவ்வளவு பெரிய படைப்பை எப்படி கிரிக்கெட்டில் எரிகிற ஒரு பந்தை இன்னொருத்தர் பிடிக்கிறாரோ, இது ஒரு சின்ன உதாரணம். இன்னொரு மலக்கு அந்த நட்சத்திரத்தை பிடித்து விடுகிறார் என்றால், இப்போ இந்த மலக்குகளுடைய பிரம்மாண்டம் எவ்வளவு பெருசாக இருக்கும். இந்த மலக்குகளுடைய உடல் வலிமை, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த திடகாத்திரம் எவ்வளவு பெருசாக இருக்கும். இது சாதாரண மலக்குகளுக்கே இவ்வளவு பெரிய சக்தி. அதுக்கு மேலே எவ்வளவு பெரிய 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 மலக்குகள் இருக்கிறாங்க. மீகாயில் இருக்கிறாரு, இஸ்ராஃபில் இருக்கிறாரு, மலக்குல் ஜிபால் இருக்கிறாரு, ஜிப்ரீல் இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பெரிய மலக்குகள் இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு இதற்கெல்லாம் மேலே அல்லாஹுடைய ஒரு கட்டளை இவர்கள் அனைத்தையும் விட பெரியது. அல்லாஹுடைய குன் என்ற கட்டளை இருக்கிறதே இந்த மலக்குகளை விட பெரியது. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஸ்திரமாக இருக்கக்கூடிய பூமிக்கு கட்டளை இட்டு விடுகிறான். பூமியை இப்போ நீ குலுங்கணும்னு சொல்லி, பூமியை நீ இப்போ குலுங்கணும்னு சொல்லி. இப்போ இந்த உலகத்தில் பூமி அவ்வப்போது குலுங்குது. நிலநடுக்கம், பூமி குலுங்குவது என்றால் என்ன? இதில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கம், பூகம்பம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். எர்த்குயிக் தானே? ஆமாம். இப்போ இது அதாவது இந்த எர்த்குயிக்கினுடைய அளவை கணக்கிடுறதுக்கு அதுக்கு தனியாக வைத்திருக்கிறார்கள் அந்த நிமிடம். இப்போ நம்ம கணக்கு போடுற நிமிடம் செகண்ட் இல்லை, அதுக்கு தனியாக ஹெக்டர்னு சொல்லி அதுக்கு ஒரு அளவு வச்சுருக்கிறாங்க. அதாவது ஒரு 5 செகண்டு 10 செகண்டுக்கு அளவுக்கே ஹெக்டர். அந்த கணக்குப்படியே பூமி குலுங்கிவிட்டால் எந்த இடத்துல குலுங்குதோ அங்கே சுனாமி ஏற்பட்டு விடுகிறது. அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாம் சின்னாபின்னமாகி விடுகின்றன. சமீபத்தில் துருக்கியில் ஏற்பட்டதை நாம் கவனிக்கலாம். அதே போல் சிரியாவில் ஏற்பட்டதை, பெரும்பாலும் முன்னாடி ஈரானில் ஏற்படும், ஜப்பானில் ஏற்படும். அதே போல் உலக நாடுகளில் எப்போதும் தொடர்ந்து அவ்வப்போது ஏதாவது ஒரு நாட்டில் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அப்போ பூமியில் ஒரு மூலையில் ஏற்படக்கூடிய சில நொடிகளுடைய ஒரு குலுங்கலே இவ்வளவு பெரிய ஆபத்தை கொடுக்கிறது என்று சொன்னால், மொத்த பூமியும் இதனுடைய கிழக்கிலிருந்து மேற்கு வரை, வடக்கிலிருந்து தெற்கு வரை மொத்த பூமியும் அல்லாஹ்வுடைய கட்டளையின்படியும், அடுத்து அல்லாஹ் இறக்கி வானவர்களை குலுக்க சொல்றான்ல, அதன்படியும் இந்த பூமி குலுக்கப்பட்டால், அல்லாஹ் அக்பர், எப்பேற்பட்ட ஒரு நிலை இந்த பூமியில் உருவாகும் என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். ஒன்றுமே இந்த பூமியில் நிலையாக இருக்காது, அவ்வளவுதான். அது குலுங்க ஆரம்பித்து விட்டால் மலைகள் சரிந்துவிடும், மலைகள் மண்ணோடு மோத ஆரம்பித்து விடும். அந்த குலுக்கங்கள் அதிகமாகி மலைகள் ஒன்றோடு ஒன்று மோதி, மலைகள் உபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, மலைகள் ஒன்றோடு ஒன்று மோதக்கூடிய அந்த வேகம் இருக்குதே. உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க மண் கட்டி, நம்ம கிராமங்களில் இருக்கும் மண் கட்டி. இந்த 2 மண் கட்டியை லேசாக இப்படி அடிங்க, கொஞ்சோண்டு மண் உதிரும். இன்னும் கொஞ்சம் வேகமாக அடிங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிற பாகம் உதிரும். இன்னும் கொஞ்சம் வேகமாக அடிங்க, பாதி உதிரும். இதே 2 மண் கட்டியை எடுத்து வேகமாக ஒரே அடிங்க, என்ன ஆகும்? அப்படியே அந்த 2 மண் கட்டியும் அப்படியே சுக்குநூறாக சுங்கும். இப்போ ஒரு மண் கட்டி, இப்போ பாருங்கள், 2 பாறைகள், ஒரு மண்கட்டிக்கு பதிலாக கல்லை கற்பனை பண்ணுங்க. இந்த பக்கம் ஒரு கருங்கல், இந்த பக்கம் ஒரு கல், அல்லது இந்த பக்கம் ஒரு பாறை, இந்த பக்கம் ஒரு பாறையை கற்பனை பண்ணுங்க. இந்த 2 பாறையை ஒன்றோட ஒன்றை மோத விட்டு 2மே அப்படியே தூள் தூளாக சிதற வேண்டும் என்றால் எவ்வளவு வேகமாக அடிக்கப்பட வேண்டும்? புரியுதுங்களா இல்லையா? மண்ணு கட்டிய தூளாக்குறதா இருந்தால் எவ்வளவு வேகம் தேவை, எவ்வளவு ஃபோர்ஸ் தேவை. இது 2 கருங்கற்களையோ பாறைகளையோ எடுத்து ஒன்றோட ஒன்று அதை அடித்து அதை தூளாக ஆக்க வேண்டும் என்றால் எந்த அளவு ஃபோர்ஸ், அங்கே அழுத்தம், வலிமை கொடுக்கப்பட வேண்டும் நினச்சி பாருங்கள். இப்போ வெடி வைக்கிறாங்க. எங்கே?
பாறைகளை மலைகளை உடைக்கிறதுக்கு குழி தோண்டி வெடி வைக்கிறாங்க. அந்த வெடியினுடைய சத்தத்தில் அந்த மலை அப்படியே வெடித்து சிதறுவதை பார்க்கிறோம். பெரிய பெரிய மலைகளை குடைஞ்சி அங்கே பாதைகள் போடுறதா இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது அங்கே செய்கிறதா இருந்தாலோ வெடி வைக்கிறாங்க. அப்போ வெடி சத்தம் என்பது அவ்வளவு ஆபத்தான ஒன்று. அதை இஸ்ராஃபில் மலக்கு ஊதுறாங்களா இல்லையா, அந்த சத்தம் அவ்வளவு ஆபத்தானது. அதே போல் தான் முந்தைய காலத்தில் அதாவது பாவம் செய்யக்கூடிய மக்களை அழிப்பதாக இருந்தால் அவர்களுடைய தண்டனைகளை ஒரு தண்டனை என்ன, கடுமையான சத்தம். மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி ஒரு சவுண்டு கொடுப்பாங்க, அவ்வளோதான். அந்த சவுண்டில் அந்த மக்களுடைய இதயங்கள்லாம் வெடிச்சிடும். அப்படியே அது மட்டுமல்ல, சில நேரங்களில் அந்த மக்கள் அப்படியே எரிஞ்சிடுவாங்க, அந்த சத்தத்திலேயே அப்படியே எரிஞ்சு போயிடுவாங்க. அவ்வளோ பயங்கரமானதாக இருக்கும் அந்த சத்தம். இப்போ இந்த மலைகள் கருங்கற்களால் ஆன மலை என்பது பெரும்பாலும் பாறைகளால் ஆன மலை தான். மண் குவியலில் மணல்கள் இருக்கக்கூடியதான் மண்மலை மண் குவியல். அது பாலைவனத்தில் இருக்கக்கூடியது. பூமியில் சமமான பகுதிகளில் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் எதனால் ஆன மலைகளாக இருக்கும், கருங்கற்களால் பாறைகளால் உருவானது. அந்த பாறைகள் எப்படி அதனுடைய உயரம் எவ்வளவு தூரமாக இருக்குதோ அதே போல் அதனுடைய பூமியில் அதனுடைய வேறு அவ்வளவு ஆழத்துக்கு போயிருக்கும். இப்போ இந்த மலைகள் சரிந்து உருண்டு இன்னொரு பகுதியில் உள்ள மலையோடு போய் மோதும். இந்த இந்த பூமியை குலுக்க ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மலை என்ன ஆகிடும், அப்படியே வேரோட அதனுடைய ஆழத்தோட பெயர்ந்துட்டு அந்த மலை இந்த குலுக்கத்தில் வடக்கில் உள்ளது தெற்கு நோக்கி ஓடும், தெற்கில் உள்ளது வடக்கு நோக்கி ஓடி வரும், கிழக்கில் உள்ளது மேற்கு நோக்கி, மேற்கில் உள்ளது கிழக்கு. இந்த மாதிரி அப்படியே எப்படி ஒரு டப்பாக்குள்ளார கற்களை போட்டுக்கிட்டு இப்படியே குலுக்குனீங்கன்னா என்ன ஆகும், இந்த பக்கம் உள்ளது அந்த பக்கம் உள்ளது. இந்த மாதிரி இந்த மலைகள் ஒரு மலை இன்னொரு மலையோட மோதினுச்சுன்னா அல்லாஹு அக்பர், அவ்வளவு பெரிய பாறைகளால் ஆன அந்த பாறைகள் ஒன்றோடு ஒன்று மோதி சுக்கு நூறா ஆகி அப்படியே தூசியா எப்படி இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான்ல, ஓ புஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா. அதே போல் சூரா அல் காரியால வமா அத்ராக மல் காரியா யௌம யகூனு الناس கல்ஃபராஷில் மபுசூஸ் வ தகூனுல் ஜிபாலு கல்இஹ்னில் மன்ஃபூஷ். அந்த காலத்தில் நூல்களில் சாயம் ஏற்றி அந்த நூல்களை காய வைப்பாங்க, அதுக்கப்புறமா தைக்கிறதுக்காக வேண்டி. அந்த மாதிரி அவங்க காய வச்சுருக்கும்போது பெரிய காற்றடித்தா அந்த சாயம் ஏற்பட்ட நூல்கள்லாம் காற்றுல பறக்கும் பாருங்கள். அந்த நூல் பறக்கிறது அல்லாஹ் சொல்ல, அந்த மாதிரி நூல் அப்போ பறக்கும்போது கலராக அந்த நூல் பறக்கும்ல, அந்த மாதிரி தான் இந்த கலராக இருக்கக்கூடிய மலைகள் அந்த காற்றிலே அப்படியே பறக்கும். அல்லாஹ் அக்பர். இன்னும் பல இடத்துல இந்த மலைகளை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். நீங்கள் உங்களுடைய ஹோம்ஒர்க்கில் இன்றைக்கி இதை எழுதுங்க. என்ன எழுதுங்க, கியாம நாள் வரும் பொழுது மலைகள் எப்படி இருக்கும் அதை பற்றி அல் குர்ஆனில் எங்கெங்கே அல்லாஹ் சொல்கிறான்னு தேடி கண்டுபிடிங்க. புரியுதா? ஹைர். அப்போ அல்லாஹ் இதை தான் சொல்கிறான் இந்த இடத்துல, கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்கிறான்? இதனுடைய ஹிக்மத்துகள் என்ன? மனிதன் இந்த உலகத்தில் ஏமாந்து போயிருக்கிறான். மனிதன் சொன்னால் முதல்ல நீங்கள் நம்ம நினைங்க, ஒவ்வொருத்தரும் அவங்கள நினைக்கணும். புரியுதா? நம்ம எழுத்தாப்புல உள்ளவங்களையும் பக்கத்து வீட்டுக்காரங்களையும் மற்றவங்களையும் நினைக்கக்கூடாது. நம்முடைய நிலைமையை நம்ம நினச்சி பார்க்கணும். நீங்கள் இந்த உலகத்தில் செல்வத்தை கொண்டு பெருமை அடித்து அதே போல் ஆடம்பர வாழ்க்கையை கொண்டு நீங்கள் பெருமை அடித்து ஒரு மமதையில் இருக்கிறீங்களே, அட முட்டாளுங்களா, அறிவு கட்டவர்களா? இதா துக்கத்தில் அர்து தக்கா. நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த பூமி சுக்குநூறாக ஆக்கப்படும் பொழுது, கடுமையாக அசைக்கப்படும் போது, இதிலே பயங்கரமான பூகம்பங்கள் ஏற்படுத்தப்படும் போது, இந்த துக்க என்பது தக்க எதுக்கு என்பதிலிருந்து ஃபேல மஜ்ஹூல். புரியுதா? யார் இதை அந்த மாதிரி அசைப்பார், யார் இந்த இதில் நிலநடுக்கத்தை ஏற்படுத்துவார்கள், அது இங்கே சொல்லப்படலை. அல்லாஹ்வுடைய கட்டளை, அந்த கட்டளையின்படி இந்த பூமி அதிர ஆரம்பிக்கும், மலக்குகள் இதை உழுக்க ஆரம்பிப்பார்கள். கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா. அப்போ மனிதன் ரொம்ப சாதாரணமாக நினைத்து கொண்டான். எதை? மறுமை வாழ்க்கையை, அல்லாஹ்வுடைய கட்டளையை, ஆகிரத்தை சாதாரணமாக நினைத்து கொண்டானல்ல. அப்போ இங்கே கவனிங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், மறுமை நிகழும் பொழுதே இவ்வளவு பெரிய அமளிகளோடு இந்த மறுமை நிகழுது. அப்போ அந்த மறுமை எப்படி இருக்கும்? மறுமை
நிகழும் பொழுதே இவ்வளவு ஒரு திடுக்கத்தையும் ஆபத்தையும் கொண்டு வந்து அந்த மறுமை நிகழ்கிறது என்றால் மறுமை எப்படி இருக்கும்? இதுவே இப்படி இருக்கு என்று சொன்னால் அப்போ அந்த ஆகிரத்தில் கொண்டு வந்து மனிதன் உயிர்ப்பிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டால் அங்கே உள்ள திடுக்கங்கள் ஆபத்துகள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். அதை சிந்தித்துப்பார் மனிதா. அந்த நாளுடைய கண்ணியத்தை நீ நினைத்துப்பார். அந்த நாளில் அல்லாஹ் உனக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும். அந்த நாளில் யார் இழிவுபடுத்தப்படுவானோ அதுதான் உண்மையான இழிவு. உலகத்தில் செல்வம் கிடைப்பது கண்ணியமல்ல, வறுமை இழிவல்ல. உண்மையான கண்ணியம் என்பது எங்கே இருக்கிறது? மறுமையில் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஆகிரத்தில் வைத்து ஒருத்தனை கண்ணியப்படுத்தினால் அதுதான் கண்ணியம். அல்லாஹ் ஒருவனை மறுமையிலே வைத்து இழிவுபடுத்தினால் அதுதான் பெரிய இழிவு. புரியுதா? அல்லாஹ் எப்படி நமக்கு கொண்டு போகிறான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு புரிய வச்சதுக்கு பிறகு கூட நம்ம முட்டாள்களுக்கு நமக்கு புரியலன்னு சொன்னால் அல்லாஹ் தான் நம்மளை பாதுகாக்கணும். அல்லாஹ் தான் நம்மை சீர்திருத்தம் செய்ய வேண்டும். யா அல்லாஹ் எங்களை புரிய வைப்பாயாக. எங்களை ஏமாற்றமடைந்தவர்களிலே ஆக்கிவிடாதே. கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா. இமாம் தபரி சொல்கின்றார்கள், யானி இதா ருஜ்ஜத், கடுமையாக அசைக்கப்பட்டால். நீங்கள் இந்த பாக்கெட் ஜூஸ் இருக்குது பாருங்கள், பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட ஜூஸ் இருக்குது பாருங்கள். அந்த ஜூஸ் பாக்கெட்டில் அரபு நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே எழுதியிருப்பாங்க ருஜ்ஜஹு கப்லல் இம்திசாஸ் அல்லது கப்லல் மஸ் அல்லது கப்ல ஷுருப், குடிப்பதற்கு முன்னால் குலுக்கிக்கொள் அப்படின்னு, ஷேக் பிஃபோர் ட்ரிங்க் அப்படின்னு போட்டிருப்பாங்க அரபியில் ருஜ்ஜன்னு சொல்லிட்டு. அதான் எடுத்து கடகடன்னு ஒரு குலுக்கு கொடுக்குறது. கீழே உள்ளது மேலே போகும், மேலே உள்ளது கீழே வரும், அப்படியே ரவுண்ட் ஆகிடும். அப்படியே புரியுதுங்களா? அதான் ருஜ்ஜத். புரியுதா? வஸுல்ஸிலத் ஸில்ஸலத்தன், கடுமையாக அசைக்கப்பட்டால், வஹுர்ரிகத் தஹ்ரீகன் பஅத தஹ்ரீகின், ஒரு அசைவுக்கு பிறகு இன்னொரு அசைவாக அது இப்படியே தொடர்ந்து அசைக்கப்பட்டால் என்ன ஆகும்? புரியுதா? இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் துக்கத் என்பதற்கு அதாவது தஹ்ரீகுஹா அசைத்தல் என்று அர்த்தம் சொல்கிறார்கள். இங்கே பாருங்க, அல்லாஹ் தஆலா வெறும் அசைத்தல் என்று சொன்னாலே அது எவ்வளவு கடுமையானது. அதுக்கு பிறகு 2 தடவை அந்த மஸ்தர் அல்லாஹ் கொண்டு வர்றான். இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கன், 2 தடவை அந்த மஸ்தர் அல்லாஹ் கொண்டு வரான். எதற்காக வேண்டி? அழுத்தத்தை கொடுப்பதற்காக வேண்டியும் அந்த அசைவு கடுமையானதாகவும் தொடர்ந்து அப்படியே மிக ரொம்ப எல்லை கடந்திருக்கும். அதுக்கு மேலே அசைக்க முடியாது யாருமே. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அடுத்து அறிஞர்களில் உமர் மௌலா உஃப்ரா என்பவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது கல்லா என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அதற்கு என்ன அர்த்தம் என்றால், இன்னமா யகூலு கதிப்த, ஆதமுடைய மகனே கல்லா, நீ சொல்வதை போன்றல்ல, நீ பொய் சொல்லுகிறாய், நீ பொய்யாக நினைக்கிறாய், நீ நினைப்பது பொய். அதாவது செல்வத்தை கொண்டு கண்ணியம், அதே போல வறுமையை கொண்டு இழிவு நினைக்கிறாய் அல்லவா, அது பொய், அது தவறு. அதே போல் இந்த உலகத்தில் நீ கண்ணியமாக வாழ்ந்து செய்கிற அநியாயங்கள்லாம் செய்து நீ தப்பித்து விடலாம் என்று நினைக்கிறாய் அல்லவா, அந்த எண்ணம் உனக்கு ஒருபோதும் நிறைவேறாது. கதிப்த, உனது எண்ணம் பொய்யாகட்டும், அந்த எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. அடுத்த வசனம் இன்னும் நம்மை மறுமைக்குள்ளாரியே அப்படியே கொண்டு போயிடும். وَجَاءَ رَبُّكَ وَالْمَلَكُ صَفًّا صَفًّا கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா. இதா ஷர்த்து. இதா துக்கத், கடுமையாக உழுக்கப்பட்டால், அல் அர்து பூமி, தக்கன் தக்கன், கடுமையாக உழுக்கப்படுவதாக. அப்போ மிக மிக கடுமையாக தொடர்ச்சியாக பூமி உழுக்கப்பட்டால் அல்லது உழுக்கப்படும் போது, கண்டினியூ. இன்னும் வரும்போது, வந்தான், ரப்புக உமது இறைவன். நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா மஹ்ஷரில் கண்டிப்பாக வருவான். அல்லாஹ்வுடைய வருகை எப்படி இருக்கும்? அல்லாஹ் அறிந்தவன். அந்த வருகையை படைப்புகளுடைய வருகையை கொண்டு நாம் ஒப்பிட முடியாது. படைப்புகளுடைய வருகையை கொண்டு நாம் அதை விவரிக்க முடியாது. அல்லாஹ் அவனுடைய கண்ணியத்திற்கு ஏற்ப வருவான். இந்த அல்லாஹ்வுடைய வருகை என்பதை அல்லாஹ்வுடைய வருகை என்று சொல்ல வேண்டுமே தவிர அல்லாஹ்வுடைய கட்டளை என்றோ அல்லாஹ்வுடைய கருணை என்றோ அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்றோ அர்த்தம் வைப்பது கூடாது. ஆக அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் படைப்புகளுக்கு முன்னால் வருவான். அவனுடைய வருகையாக, அவனுடைய கண்ணியத்திற்கு ஏற்ப அந்த வருகை அமைந்திருக்கும். அதை நாளை மறுமையில் நம்ம பார்க்கும்போது தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர உலகத்தில் படைப்புகளுடைய வருகையை வைத்து கணித்து அல்லாஹுடைய வருகையை நாம்
புரிய முடியாது, அறிய முடியாது, விளக்க முடியாது, ஒப்பிட முடியாது, ஒப்பிடக்கூடாது. வஜாஅ ரப்புக. அடுத்து வல் மலக்கு, இன்னும் மலக்குகளும் வருவார்கள். மலக்குகள் எப்படி வருவார்கள்? சஃபன் சஃபன், வரிசை வரிசையாக வருவார்கள். இப்போ இதற்குண்டான விளக்கத்தை நம்ம பார்ப்போம். விளக்கம் ரொம்ப விரிவான விளக்கம், முடிந்த அளவு நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இந்த வசனத்திற்கு விளக்கமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், இதா கான யௌமுல் கியாமதி முத்தத்தில் அர்து மத்தல் அதீமி. மறுமை நாள் நிகழ்ந்து விட்டால் இந்த பூமி ஒரு வழியா முதல்ல உழுக்கப்படும். முதல்ல இந்த பூமி கடுமையாக உழுக்கப்பட்டு அசைக்கப்பட்டு டோட்டலாக எல்லாமே கொட்டிடுங்க. பூமியில் இருக்கிறத ஃபுல்லாக கொட்டி அடிக்கப்பட்டு இந்த பூமி சமமாக்கப்பட்டு விடும். இந்த ஜேசிபின்னு சொல்லிட்டு ஒரு இயந்திரம் இருக்குது, புல்டோசர், அதுக்கு பேர் ஜர்ராஃபான்னு சொல்லுவாங்க அரபியில். அந்த கம்பெனி பேர் ஜேசிபி, இந்தியாக்கார அதுக்கு பேர் ஜேசிபின்னு வச்சுட்டான். இப்போ என்ன செய்வாங்க, பூமி வந்து பள்ளம் மேடு அப்படியே இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து அதாவது மேடை இடித்து தள்ளி பள்ளத்தில் நொப்புவாங்க, இப்படி சமமாக்குவாங்க. ஒரு நிலத்தை வந்து அதில் ஏதாவது செய்கிறதுக்கு முன்னாடி சமமாக்குவாங்க. இப்போ என்ன, இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணம் புரிகிறதுக்கு. அல்லாஹ்வுடைய அந்த விஷயத்துக்கு நம்ம உதாரணமே சொல்ல முடியாது. பார்க்காத ஒன்றுக்கு எப்படி உதாரணம் சொல்ல முடியும்? அல்லாஹ் விவரிக்கிறத வச்சு நம்ம ஒரு உதாரணம், ஒரு சின்ன கற்பனை. இப்போ இந்த பூமி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சுருக்கிறான், இதை வந்து ஒரு அமைப்பாக படைச்சிருக்கிறான். இதுக்கு மேலே வானங்கள், இதுக்கு மேலே பல பூமிகள். கடைசியில் அது எல்லாத்தையும் சின்ன பின்னமாக்கி ஒரே பூமியாக அல்லாஹ் கொண்டு வந்துடுவான். அப்போ இப்போ இந்த பூமி எப்படி இருக்குது? இது ஒரு வட்ட வடிவமாக ஒரு ஷேப்பாக இருக்குது, சமமாக கிடையாது பூமி. இந்த பூமியை கடைசியில் இந்த உழுக்குன்னு உழுக்கி இதில் உள்ளதெல்லாம் கீழே தள்ளி அதெல்லாம் சமமாக்கி அதெல்லாம் இந்த பூமி மொத்தமாக விழுங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த பூமியை முத்தத்திலார்லும் மத்தல் அதீம். இப்போ இந்த தோல் பதனிடுறாங்க பாருங்கள், அந்த தோல் சுருங்கி கிருங்கி கிடக்கும். அந்த தோலை நல்ல வெயிலில் உப்பு போட்டு காய வச்சுட்டு கடைசியில் அதனுடைய முடியெல்லாம் உருவிட்டு என்ன செய்வாங்க, 4 மூலையிலையும் கட்டி அதை நல்லா இழுத்து காய வைப்பாங்க. அப்போ தான் அது வந்து நல்ல ஒரே சமமாகும். அதில் அப்போ தான் பேகு செய்யலாம், செருப்பு செய்யலாம், எல்லாத்துக்கும் அது வந்து செட் ஆகும். அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அந்த ஹதீஸில் அறிவிக்கிறாங்க. அதாவது சரி, இது வந்து ஹதீஸ் மௌகூஃபாக இருக்குது. முத்தத்தில் அர்து மத்தல் அதீம். அதேமாதிரி இது இன்னும் சில அறிவிப்புகளை மர்ஃபுவாவும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பூமி வந்து அப்படியே தோல் இழுக்கப்படுவதை போன்று அப்படியே இழுக்கப்படும். வஸீத ஃபீ ஸஅத்திஹா கதா வ கதா. கடைசியில் இந்த பூமி அப்படியே விரிவுபடுத்தப்பட்டு கொண்டே போகும். ஏன், இது வரைக்கும் மூத்தா போனவங்களையும் கொண்டு வந்து இதில் நிறுத்தணும், அடுத்து வானத்தில் உள்ள மலக்குகளெல்லாம் கொண்டு வந்து இங்கே நிறுத்தணும். அப்போ இந்த பூமியை விசாலப்படுத்தப்படும். வஜமீஉல் ஹலாயிகி பிஸஈதின் வாஹிதின். படைப்புகள் எல்லாரும் எப்படி, ஜின்னுஹும் வ இன்சுஹும், மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் அங்கே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு விடுவார்கள். ஃபஇதா கான தாலிகல் யௌம், அந்த நாள் ஏற்படும் போது கீதத் ஹாதிஹி ஸமாஉ துன்யா அன் அஹ்லிஹா அலா வஜ்ஹில் அர்தி. இந்த முதல் வானம் இருக்குது பாருங்கள், அந்த முதல் வானம் அப்படியே கத்திரிக்கோளில் துணியை வெட்டுற மாதிரி அந்த முதல் வானத்தை மலக்கு வெட்டுவார். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எல்லா வானவர்களும் அதன் வழியாக கீழே இறங்கி விடுவார்கள். فإذا نثروا على وجه الأرض فإذا كان ذلك اليوم قيضت هذه السماء الدنيا عن أهلها على وجه الأرض ولا أهل السماء وحدهم أكثر من أهل الأرض جنهم وإنسهم بضعف. அப்போ முதல் வானம் கிழிக்கப்பட்ட உடனே முதல் வானத்தில் உள்ள வானவர்கள் எல்லாம் இந்த பூமிக்கு வருவார்கள். முதல் வானத்தில் எவ்வளவு பேர் இருப்பாங்க வானவர்கள் அப்படின்னு சொன்னால், உலக முதல் நாளிலிருந்து உலக இறுதி நாள் வரைக்கும் வந்த மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் அந்த பூமியில் நிறுத்தப்பட்டுருவாங்கல்ல, அவர்களை விட 2 மடங்கு இருப்பார்கள். யாரு? முதல் வானத்திலிருந்து இறங்கிய மலக்குகள். சுப்ஹானல்லாஹ். சரியா? அப்போ எவ்வளவு பூமி பெருசாயிடும். அப்புறம் இன்னும் கவனிங்க, ஃபைதா நுசிரு அல்லது ஃபைதா நசரு அலா வஜ்ஹில் அர்தி ஃபஸிஉ மின்ஹும். அந்த முதல் வானத்தில் உள்ள மலக்குகள்லாம் இறங்கிய உடனே பூமியில் நின்று கொண்டிருந்த மனிதர்கள் ஜின்கள் எல்லாம் நடுநடுங்கி விடுவார்கள். ஃபயகூலூன அஃபீக்கும் ரப்புனா. இந்த மனிதர்கள் ஜின்கள் கேட்பார்கள், உங்களிலே எங்களது ரப்பு இருக்கிறானா என்று. ஃபயஃப்ஸஊன மின் கௌலிஹிம்.
இந்த வார்த்தையை கேட்டுட்டு மலக்குகள் நடுங்கி விடுவார்கள். வயகூலுன் சுபஹான ரப்பினா லைஸ ஃபீனா, எங்களது ரப்பு மிக பரிசுத்தமானவன், அதாவது எங்களோட கலக்கிறதிலிருந்து அவன் ரொம்ப பரிசுத்தமானவன். லைஸ ஃபீனா, அவன் எங்களிலே இல்லை. வஹுவ ஆத்தின், இனிமேல் தான் அவன் வருவான். இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். மலக்குகளோட கலந்தே அல்லாஹ் வரமாட்டான், அவன் படைப்புகளை விட அவ்வளவு பரிசுத்தமானவன் என்றால், இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சூஃபி கொள்கையில் இருக்கின்ற இந்த சூஃபியாக்கள், கலீஃபாக்கள், தரிகாக்களில் உள்ளவர்கள் எங்களுக்குள் அல்லாஹ் வந்து விடுகிறான் என்று சொல்வார்களே, ஆனால் அது எவ்வளவு அல்லாஹுவை இழிவுபடுத்தக்கூடிய, கேவலப்படுத்தக்கூடிய சொல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சூஃபிசத்தினுடைய மிக மகத்தான ஒரு சூஃபிசமாக எதை கருதுகிறார்கள்? வஹ்தத்துல் வஜூத். அதாவது நாங்கள் அப்படியே முராக்கபா செய்து, தியானம் செய்து, திக்ரு செய்து, நாங்கள் அப்படியே எங்களுடைய நிலையை மறந்து கடைசியில் அல்லாஹுவோடு ஒன்றி விடுவோம், அல்லாஹ் எங்களுக்குள் வந்து விடுவான், நாங்கள் அல்லாஹ்வா மாறிடுவோம். எப்படி இந்த சிலை வணங்கிகளுடைய சாமியார்கள் சொல்கிறார்களோ அந்த மாதிரி இந்த சூஃபியாக்கள், தரிகாக்களில் ஒரு பெரிய கூட்டம் சொல்கிறார்கள். அந்த கூட்டம் தான் இன்னைக்கு தரிகாக்களில் மலேசியா, சிங்கப்பூர், அரபு நாடுகளில் ரொம்ப பிரபலமாகவும் ரொம்ப பெருசாகவும் மதிக்கப்படுவாங்க. ஒரு முஸ்லிமை ஷைத்தான் முஷ்ரிக்காக ஆக்க வேண்டும் என்றால், ஒரு முஸ்லிமை முவஹித ஷைத்தான் முஷ்ரிக்காக ஆக்க வேண்டும் என்றால், அதற்கு ஷைத்தான் எடுக்கக்கூடிய அந்த முயற்சி, ஷைத்தான் அதற்கு போடக்கூடிய பாதை இருக்கிறதே, அதுதான் தரிகா என்ற பாதை. இந்த தரிகா பாதையில் கொண்டு போனால் ஒரு முஸ்லிமை முஷ்ரிக்கா ரொம்ப இலகுவாக மாற்றி விடலாம். அந்த ஷிருக்கை நியாயப்படுத்தக்கூடியவனாகவும், அதுதான் பக்தியினுடைய உச்சம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த சூஃபிசம் தரிகாவின் மூலமாக ஷைத்தான் கொண்டு சென்று விடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் எந்த மார்க்கத்தில், எந்த சுன்னாவில், எந்த ஈமானில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றார்களோ அதுதான் நமக்கு பாதுகாப்பான ஈமான், அதுதான் நமக்கு பாதுகாப்பான இஸ்லாம், அதுதான் நமக்கு எல்லாமே, தரீகா எல்லாமே அதுதான் நமக்கு. மலக்குகள் சொல்வார்கள், சுபஹான ரப்பினா, அவன் மிக பரிசுத்தமானவன். என்ன கேட்டுட்டீங்க நீங்கள் இப்படி? லைஸ ஃபீனா, அவன் எங்களில் இல்லை. வஹுவ ஆத்தின், அவன் இனிமேல் தான் வருவான். ثم تقاض السماء الثانية, இரண்டாவது வானம் வெட்டப்படும். ولا أهل السماء الثانية وحدهم أكثر من أهل السماء الدنيا ومن جميع أهل الأرض بضعف جنهم وإنسهم. இரண்டாவது வானத்திலிருந்து மலக்குகள் வருவார்கள். அவர்கள் முதல் வானத்தில் உள்ளவர்களை விடவும், பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள், ஜின்கள் அவர்களை விடவும் 2 மடங்கு அதிகமாக இருப்பார்கள். فإذا نثروا على وجه الأرض فزع إليهم أهل الأرض. அந்த 2வது வானத்தில் உள்ளவர்கள் பூமியிலே பரவிவிட்டால் பூமியில் உள்ளவர்கள் அவர்களிடத்திலே சென்று கேட்பார்கள், ஃபயகூலூன அஃபீக்கும் ரப்புனா, உங்களிலே நம்முடைய ரப்பு இருக்கிறானா என்று. ஃபயஃப்ஸஊன மின் கௌலிஹிம், அந்த மலக்குகள் பயந்து விடுவார்கள். வயகூலூன சுபஹான ரப்பினா, நமது இறைவன் மிக பரிசுத்தமானவன். லைஸ ஃபீனா, அவன் எங்களிலே இல்லை. வஹுவ ஆத்தின், அவன் இனிமேல் தான் வருவான். ثم تقاض السماوات سماء سماء, இப்படியாக எல்லா வானங்களும் வெட்டப்படும், பிரிக்கப்படும், ஒரு வானமாக. குல்லமா قيضت سماء عن أهلها كانت أكثر من أهل السماوات التي تحتها. ஒவ்வொரு வானம் வெட்டப்படும் பொழுதும் அதிலிருந்து வரக்கூடிய மலக்குகள் அதற்கு கீழுள்ள மலக்குகளை விட அதிகமாகவும், ومن جميع أهل الأرض بضعف, பூமியில் உள்ளவர்களை விடவும் 2 மடங்கு அதிகமாக இருப்பார்கள். فإذا نثروا على وجه الأرض فزع إليهم أهل الأرض فيقولون لهم مثل ذلك ويرجعون إليهم مثل ذلك حتى تقاضى السماء السابعة. அந்த ஒவ்வொரு வானமும் பிரிக்கப்பட்டு மலக்குகள் இறங்கும் பொழுது பூமியில் உள்ளவர்கள் அந்த மலக்குகள் இடத்துல போய் கேட்பாங்க. அந்த மலக்குகள் அதே பதிலை சொல்வார்கள். இப்படியாக 7வது வானமும் பிரிக்கப்பட்டு அந்த 7வது வானத்தில் உள்ள மலக்குகள் வருவார்கள். அந்த 7வது வானத்தில் உள்ள மலக்குகளோ 6வது வானத்தில் இருந்த மலக்குகளை விடவும் பூமியில் இருந்தவர்களை விடவும் 1 மடங்கு அவர்கள் அப்படியே அதிகமாக இருப்பார்கள். ஃபயஜீஉல்லாஹு ஃபீஹிம், அப்போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அவர்களுக்கு முன்னால் வருவான். வல் உம்மமு ஜிஸியும் சுஃபூஃபுன், எல்லா மக்களும் முட்டுக்கால்களிலே அவர்கள் முழங்கால் தாழ்த்தி இருப்பார்கள், வரிசையாக இருப்பார்கள். வயுனாதி முனாதின், ஒரு அழைப்பாளர் அழைப்பார். என்ன சொல்வார்? சதஅலமூனல் யௌம மன் அஸ்ஹாபுல் கரம், கண்ணியத்திற்குரியவர்கள் யார் என்று இன்றைய தினத்திலே நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்று கூறிவிட்டு, லியக்கும் அல்ஹம்மாதூன லில்லாஹி அலா குல்லி ஹாலின், எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இப்போது புறப்படட்டும் என்று சொல்வார்கள். قال فيقومون فيسرحون إلى الجنة, அப்போது அல்லாஹுவை சதா புகழ்ந்து கொண்டிருந்தவர்கள், அதாவது வறுமையிலேயும் செல்வத்திலேயும் இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் சுகத்திலேயும் துக்கத்திலேயும் நோயிலேயும் சுகத்திலேயும் புகழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள், அல்லாஹ்விடத்தில் ஒருபோதும் குறைபட்டு கொள்ளாத மக்கள், அவர்கள் எழுந்து சொர்க்கத்திற்கு செல்வார்கள். சும்ம யுனாதி சானியத, இரண்டாவது முறையாக அந்த மலக்கு அழைப்பார். சதஅலமூனல் யௌம மன் அஸ்ஹாபுல் கரமி, இன்றைய தினத்திலே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் கண்ணியத்திற்குரியவர்கள் யார் என்று. ஐனல்லதீன கானத் ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ, யாருடைய விலாக்கள் படுக்கையிலிருந்து விலகி இருந்தனவோ, யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ்வை பயத்தோடும் ஆசையோடும் இரவிலே அழைத்து கொண்டிருந்தார்களே, வணங்கி கொண்டிருந்தார்களே, நாம் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து தர்மம் செய்து கொண்டிருந்தார்களே, அவர்கள் எங்கே என்று கேட்கப்படும். ஃபயஸ்ரஹூன இலல் ஜன்னா, அத்தகைய மக்களெல்லாம் எழுந்து சொர்க்கத்தை நோக்கி செல்வார்கள். சும்ம யுனாதி சாலிசத, பிறகு மூன்றாவதாக அந்த வானவர் அழைப்பார். சதஅலமூனல் யௌம மன் அஸ்ஹாபுல் கரமி, கண்ணியத்திற்குரியவர்கள் யார் என்று இன்றைய தினத்திலே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஐனல்லதீன லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகாத்தி யகாஃபூன யௌமா ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், யாரை அவர்களுடைய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்தும் தொழுகையை நிலைநிறுத்துவதிலிருந்தும் ஜகாத்தை கொடுப்பதிலிருந்தும் புறக்கணிக்க ஈடுபடச் செய்யவில்லையோ, மறக்கச் செய்யவில்லையோ, அவர்கள் எங்கே? அதாவது உள்ளங்களும் பார்வைகளும் தடுமாறக்கூடிய நாளை பயந்தவர்கள் எங்கே என்பதாக அழைக்கப்படும். அப்போது அத்தகைய தன்மை உள்ள கூட்டம் எழுந்து அவர்கள் சொர்க்கத்திற்குள் செல்வார்கள். இப்படியாக மூன்று வகையான மக்கள் அவர்கள் படைப்புகளிலிருந்து முதலாவதாக கண்ணியப்படுத்தப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டதற்கு பிறகு ஃபைதா உஹித மின் ஹாவுலாயி சலாசத்துன் ஹரஜ உனுக்கும் மினன்னார், நரகத்திலிருந்து ஒரு பெரிய கழுத்து வரும். ஃபஅஷ்ரஃப அலல் ஹலாயிக், படைப்புகளை அது பார்க்கும். லஹு ஐனானி துப்ஸரான், அதற்கு பார்க்கக்கூடிய இரண்டு கண்கள் இருக்கும். வலிசானுன் ஃபஸீஹ், தெளிவாக பேசக்கூடிய நாவு இருக்கும். ஃபயகூல், அந்த கழுத்து சொல்லும். இன்னி உக்கில்து மின்கும் பி சலாசத்தின், நான் உங்களிலே மூவரை பிடிப்பதற்கு ஏவப்பட்டிருக்கிறேன். பிகுல்லி ஜப்பாரின் அனீத், அநியாயம் செய்த வம்பனாக கொடுங்கோலனாக இருந்தவனை நான் பிடிக்கப் போகிறேன். ஃபயல்குதுஹும் மினஸ் ஸுஃபூஃபி லக்த தைரி ஹப்ப சிம்சிமி, எப்படி எள்ளுடைய விதைகளை பறவைகள் கொத்தி திங்கின்றனவோ அதுபோன்று அநியாயக்காரர்களை கொடுங்கோளர்களை அந்த கழுத்து அப்படியே கொத்தி கொள்ளும். ஃபயஹ்பிசு பிஹிம் ஃபி ஜஹன்னம், அவர்களை நரகத்திலே அடைத்துவிடும். சும்ம யஹ்ருஜு சானியத்தன், இரண்டாவதாக அந்த கழுத்து வெளியேறும். ஃபயகூல் இன்னி உக்கில்து மின்கும் பிமன் ஆதல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் சொல்லாலோ செயலாலோ வேதனை கொடுத்தார்களோ சங்கடம் கொடுத்தார்களோ அவர்கள் மீது நான் சாட்டப்பட்டிருக்கிறேன் என்பதாக கூறி ஃபயல்குதுஹும் லக்த தைரி ஹப்ப சிம்சிமி, அதாவது எள்ளின் விதைகளை பறவைகள் கொத்தி திம்பது போன்று அப்படி அவர்களை கொத்திக் கொள்ளும். ஃபயஹ்பிசு பிஹிம் ஃபி ஜஹன்னம், அவர்களை நரகத்திலே அடைத்துவிடும். ثم يخرج ثالثة قال عفوا قال أبو البنها حسبت أنه يقول உக்கில்து بأصحاب التصاوير, உருவங்களை வரைந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா, அவர்கள் மீது நான் சாட்டப்பட்டிருக்கிறேன் என்று கூறி அவர்களை எல்லாம் பறவைகள் விதைகளை கொத்துவது போன்று கொத்தி அவர்களை நரகத்திலே அடைத்துவிடும். இப்படியாக நல்லவர்களிலே மூன்று கூட்டத்தையும் பாவிகளிலே மூன்று கூட்டத்தையும் எடுத்து நரகத்திலே சொர்க்கவாசிகளை சொர்க்கத்திலோ பாவிகளை நரகத்திலும் அடைக்கப்பட்டதற்கு பிறகு நுஷிரத்தி சுஹுஃபு, அதாவது ஏடுகள் விரிக்கப்படும். வவுதிஅத்தில் மவாசீன், தராசுகள் அமைக்கப்படும். வதுஇயல் ஹலாயிகு லில் ஹிசாப், விசாரணைக்காக வேண்டி படைப்புகள் அழைக்கப்படுவார்கள். இது ஒரு அறிவிப்பு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கமாக கூறுவது. இன்னொரு சின்ன அறிவிப்பையும் பார்த்துருவோம்.
லஹாக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த வசனத்திற்கு விளக்கமாக, அதாவது மறுமை நாள் வந்துவிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வானத்திற்கு கட்டளையிடுவான். அதில் உள்ள மலக்குகள் எல்லாம் இறங்கி விடுவார்கள். அவர்கள் பூமியையும் பூமியில் இருப்பவர்களையும் சூழ்ந்து கொள்வார்கள். இப்படியாக இரண்டாவது வானம், முதல் மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது, ஆறாவது, ஏழாவது வானங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடும் போது அந்த வானங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு அதில் உள்ளவர்கள் எல்லாம் இந்த பூமியையும் பூமியில் உள்ளவர்களையும் அப்படியே ஒரு சஃப்புக்கு அடுத்து ஒரு சஃப்பாக அப்படியே சூழ்ந்து கொள்வார்கள். அதற்கு பிறகு பெரிய ஒரு மலக்கு இறங்குவார். அவருடைய இடது பக்கத்தில் நரகம் இருக்கும். அந்த நரகத்தை பார்த்துட்டா மனிதர்கள் எல்லாம், பூமியில் உள்ளவர்கள், அந்த மனிதர்கள் ஜின்கள் எல்லாம் நத்து இந்த தெரிச்சு ஓடும் பாருங்க. இது ஒட்டகம், குதிரை, மாடுலாம் தெரிச்சு ஓடும் பாருங்க. அந்த மாதிரி தெரித்து ஓடுவார்கள். இந்த பூமியில் எந்த பகுதிக்கு அவர்கள் போனாலும் அங்கே மலக்குகளுடைய வரிசைகள் 7 வரிசைகள் இருப்பதை பார்ப்பார்கள். கடைசியில் ஓடி போய் தப்பிக்க முடியாமல் திரும்பி வருவாங்க. புரியுதா? இது குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய சில வசனங்களை இமாம் தஹாக்கு சொல்கிறார்கள். இன்னி அகாஃபு அலைக்கும் யௌமத் தனாத், இன்னி அகாஃபு அலைக்கும் யௌமத் தனாத் யௌம துவல்லூன முத்பிரீன் மா லக்கும் மினல்லாஹி மின் ஆஸிம். அந்த வசனங்களை சொல்கிறேன், எழுதிக்குங்க. இதெல்லாம் போய் குர்ஆனில் போய் எடுத்து படித்து பாருங்க. சூரா அல் காஃபிர், சூரா காஃபிருடைய 32வது வசனம். சூரா இதற்கு சூரா காஃபிர் என்று ஒரு பேர் இருக்கு, சூரா மூமின் என்று ஒரு பேர் இருக்கு. அதாவது அந்த மனிதர் யாரு, அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தால் களிமா சொன்னார்ல, அந்த மனிதர் அந்த மக்களை பார்த்து சொன்னதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அந்த வசனத்தில் எப்படி இருக்கு? நான் உங்கள் மீது பயப்படுகிறேன், வானவர்கள் உங்களை அழைக்கும் அந்த நாளிலே புறமுதுகிட்டு நீங்கள் கடுமையாக இங்கும் அங்குமாக சிதறி ஓடுவீர்களே, அந்த நாளில் அல்லாஹுவை தவிர உங்களை பாதுகாப்பவர் யாரும் இருக்க மாட்டாரே, அத்தகைய நாளை உங்கள் மீது நான் பயப்படுகிறேன், மக்களே நீங்கள் ஈமானுக்கு வந்து விடுங்கள் என்று அவர் அழைத்தார். அப்போ அந்த வசனத்தினுடைய கருத்து இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுவதாக இமாம் தஹாக் விளக்கம் கூறுகிறார்கள். அதே போல இப்போ படிக்கக்கூடிய சூரத்துல் ஃபஜ்ருடைய வசனம், வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம். அதே போல சூரா அர் ரஹ்மான்ல வரக்கூடிய வசனம், யா மஅஷரல் ஜின்னி வல் இன்சி இன் இஸ்ததஅதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரிஸ் ஸமாவாதி வல் அர்தி ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். மனிதர்களே, ஜின்களே, இந்த வானங்களிலோ பூமியிலோ எங்கேயாவது நீங்கள் இதனுடைய ஓரங்களிலே பொந்திட்டு ஓட முடியும் என்று உங்களால் நினைக்கின்றீர்களா? ஊடுருவி விட முடியும் என்று நினைக்கின்றீர்களா? முடிந்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய சக்தி இல்லாமல் நீங்கள் எங்குமே தப்பித்து ஊடுருவி ஓட முடியாது. புரியுதா? அதே போல சூரா அல் ஹாக்கால வரும் பாருங்க, சூரா ஹாக்காவா அல்லது மஆரிஜா, வன் ஷக்கத்தி ஸமாஉ ஃபஹிய யௌமஇதின் வாஹியா வல் மலக்கு அலா அர்ஜாயிஹா வ யஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் ஸமானியா. சூரா அல் ஹாக்கால வானம் பிளந்து விடும், அது அப்படியே அதாவது பலவீனமாகிவிடும், மலக்குகள் எல்லாம் அதனுடைய ஓரங்களிலே இருப்பார்கள். சரியா? இந்த வசனங்கள் எல்லாம் இந்த கருத்தை தான் கொடுக்கின்றன. அதாவது நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா கட்டளையிட ஒரு வானமா உடைக்கப்பட்டு அல்லது பிரிக்கப்பட்டு அதில் உள்ள மலக்குகள் ஒவ்வொரு கூட்டமாக முதல் வானம், 2வது வானம் என்று இறங்கி இந்த பூமியை அப்படியே 7 அணிகளாக சூழ்ந்து கொள்வார்கள். அப்போது கடைசியாக வரக்கூடிய அந்த பெரிய மலக்கினுடைய இடது பக்கத்தில் நரகம் இருக்கும். அதை பார்த்து மனிதர்கள் இங்கும் அங்குமாக சிதறி தெரித்து ஓடுவார்கள். ஆனால் அவர்களால் தப்பிக்க முடியாது. கடைசியாக எங்கே போனாலும் மலக்குகள் இருப்பதை பார்ப்பார்கள். அவர்கள் மீண்டும் எந்த இடத்தில் இருந்தார்களோ அந்த இடத்திற்கே வந்து சேர்ந்து விடுவார்கள். புரியுதா? அதே போல இந்த தஃப்சீருக்கு ஆயத்திற்கு விளக்கமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு நீளமான ஒரு ஹதீஸ் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நாளைய அமர்விலே நாம் அந்த நீளமான ஹதீஸை பார்ப்போம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அல்லாஹும்ம அஜிர்னா மின் அஸாபின் நார், அல்லாஹும்ம அஜிர்னா மின் அஹ்வாலி யௌமில் கியாமா. மறுமையின் திடுக்கங்களிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம அந்த வகுப்பையும் முடிச்சுட்டு கேள்வி பதில் வச்சுக்கொள்வோமா இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். اللهم نسألك الجنة ونعوذ بك من النار. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. والسلام عليكم ورحمة الله وبركاته.